வெல்கம் டு ஒரு கெம் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு வாட்டி நீட்டில் கேட்ட கொஸ்டின் பார்ப்போமா? உங்களுக்கு அந்த ஒர்க்கு கைனடிக் எனர்ஜி தியரம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜினாலே ஒரு ஃபார்முலா வரும். என்ன ஃபார்முலா? ½ mv² அப்படின்னு ஒரு ஃபார்முலா வருமா? இப்போ வந்து 11th புக்கில் என்ன கொடுத்துருக்கோன்னா W=Fs. அந்த கொஸ்டின் வந்து இந்த ஃபார்முலாஸ் தான் நாங்கள் 11th புக்கில் டெரைவ் பண்ணுவோம். இங்கே வந்து டேரெக்டாக கொடுத்துறாங்க V² U² + 2as அப்படின்ட்டு டேரெக்டாக கொடுத்துறாங்களா. ஃபஸ்ட் வந்து என்னது, ஏ வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போய்ட்டோம். யூ வந்து 0வாக இருக்கும். 0 எப்போ ஆகும்? இந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும்போது இந்த யூ வந்து 0 ஆகுமா? இப்போ வந்து இந்த ஒரு பையன் வந்து இங்கே நிற்கான், 12th படிக்கிற பையன். இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து நிற்கிறான். யார் வந்து ஸ்பீடாக ஓடுவா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனா 12th படிக்கிற பையனா? 12th படிக்கிற பையனா ஸ்பீடாக ஓடுவான். அப்படியே ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, அப்புறம் இது என்ன ஓடும்? இது வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து அவன் கம்மியாக ஓடும். அப்போ எவ்வளோ இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு இருக்குமா? இதை சொல்கிறாங்க. இது வந்து 0வாக இருக்கும்போது இந்த ஏ வந்து முன்னாடி வந்துடுமா? A=V² / 2s - U² / 2s அப்படின்னு வருமா? அடுத்து ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? F ஃபாதர் மதர் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆன்சர் எப்படி வருமா? mv/2s. அது W=Fs. அதில் ஒரு எஸ் இருக்குமா? எழுதிட்டோமா? அப்படியே mu²/2s எஸ் எழுதிட்டோமா? புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து வந்து ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது? ½ mv² அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன கைனடிக் எனர்ஜி நம்ம ஃபார்முலா. ஃபஸ்ட் என்னது? ½ mv² - ½ mu² அப்படின்னு சொல்லுமா? கைனடிக் எனர்ஜி என்னது? MA தானே. நம்ம வந்து நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக டின்னு எடுத்துக்கோம். V² U² + 2as இருக்கா? இந்த V² என்னது? 1/2 mv² தானே எடுத்தாச்சா? மைனஸ் U² என்னது? 1/2 mv² ஃபோர்ஸ் ஃபார்முலா MA. இந்த 2aக்கு பதிலாக நம்ம எம்ன்னு எடுத்துக்கோம். MA அதை நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா, இந்த நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் மட்டும் நம்ம எடுக்கிறோம். V² U² + 2as இருக்கா? அந்த 2க்கு பதிலாக நம்ம எம்முன்னு போகிறோம். எம்னு என்னது? மாஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த S and D, A and D are acceleration or displacement vector of the object. S என்னது? அக்ஸலரேஷன். A வந்து அக்ஸலரேஷன். D வந்து என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் of the vectors of the object respectively. ½ mv² - ½ mv² நம்ம 2க்கு பதில் எம்னு எடுக்கிறோம். AD அப்படி பார்த்து இல்லையாச்சு. இந்த AMD பதில் நம்ம என்ன எடுக்கிறோம்? FD. வந்துருச்சா ஆன்சரு? FDயோட ஒர்க் டன் ஃபார்ம் ஆனது W=FT cos θ அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம ½ mv² வந்து KFன்னு எடுக்கிறோம். KF என்னது? கேனா ஃபஸ்ட் என்னது? கைனடிக் எனர்ஜி ஃபைனலாக இருக்கும்போது ½ mv². அடுத்து mv² என்னது? அது இனிஷியல் KI. ஏதாவது மைனஸ் இருக்குல்ல. FD அது என்ன ஃபார்முலா? ஒர்க் டன்னோட ஃபார்முலா தான். அதனால் நம்ம டபுள்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சது உங்களுக்கு? KI and KF are respectively initial and final kinetic energy of the object. The work is done by the force on the object over the certain displacement. அந்த ஒர்க் வந்து அந்த ஃபோர்ஸில் முடியும் போது அந்த சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். அதான் சொல்கிறாங்க. The change in kinetic energy of the particle is equal to work done. The
கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது இந்த ஒர்க் டன்னும் சேஞ்ச் ஆகும். எப்படி புரிஞ்சது உங்களுக்கு? இப்போ வந்து இதோட முடிச்சாச்சா? அடுத்து வந்து நம்ம ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் பார்ப்போமா? ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் என்ன சொன்னாங்கன்னா, த ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி. இது வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது த கைனடிக் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? இந்த ஒர்க் டன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த கைனடிக் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடிஸ் நெகட்டிவாக இருக்கும்போது இந்த கைனடிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் டன் வந்து இல்லாத போது இந்த கைனடிக் எனர்ஜியில் சேஞ்ச் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இதே இந்த ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரமோட டெஃபனிஷன். இது வந்து நீட் ஜேயில் ஒட்டி கேட்ட கொஸ்டின். ஒரு ஆட 2017 வந்து கேட்ட கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.